வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் நெய், கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் எடுத்து சேர்த்துட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஒரு இலை எல்லாமே கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் எந்த மிளகாப்பொடி எதுவும் போடாதனால பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம் வதக்கிட்டோன்னே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருந்த அரிசியை அதில் போட்டு சேர்த்து கலக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறோம். அவ்வளோதான். இதை மூடிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை குக்கர் விசில், உங்களோட குக்கர் எவ்வளோ விசிலோ அதை நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு 2 விசில் விட்டால் போதும். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நல்லா பொழக்கணும், நல்லா வரும். தேங்க்யூ.